ஹலோ அண்ட் வெல்கம் லேர்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்கோ கிளவரின் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். உங்க கூட இருக்கிறது நான் நெலா அண்ட் நான் சிபி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோ கிளவர்ல கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறது ஜனவரி 20, 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோ கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அண்ட் பிக் நியூஸ், இந்த பிடிஎஃப் உங்க எல்லாருக்கும் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆமா, அதோட சிறப்பே அதோட கன்சைஸ்னஸ் தான். மத்த சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் தான் இருக்கும், ஆனா பெர்ஃபார்மன்ஸ்ல கிங். இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம மெட்டீரியல்ல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 80% கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. மத்த டாப் சோர்சஸ் மிஸ் பண்ண பல கொஸ்டின்ஸை கூட நாம கவர் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா எங்க ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட் டீம் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா கியூரேட் பண்றாங்க. சோ நேரத்தை வேஸ்ட் பண்ணாம ஸ்மார்ட்டா படிக்க உடனே எங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சரி, வாங்க இன்னைக்கான நியூஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஜெர்மனியோட ஃபெடரல் சான்சலர் ஃப்ரைட்ரிச் மேட்ஸ் நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட அழைப்பின் பேர்ல இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இது அவரோட முதல் அஃபிஷியல் ட்ரிப். ஓ வாவ், எங்கெல்லாம் போனாரு? டீடைல் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அகமதாபாத்துக்கு தான் வந்தாரு. அங்க நம்ம பிரதமரோட சேர்ந்து சபர்மதி ஆசிரமுக்கு விசிட் பண்ணாரு. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சபர்மதி ரிவர் ஃப்ரண்ட்ல இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் 2026 தொடங்கி வச்சாங்க. பட்டம்லாம் விட்டுருப்பாங்களோ? இருக்கலாம். அகமதாபாத்ல வேற என்னெல்லாம் நடந்துச்சு? அங்க இந்தியா ஜெர்மனி சிஇஓ ஃபோரம் நடந்துச்சு. அதுல இந்தியா ஜெர்மனி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அதாவது COE லான்ச் பண்ணாங்க. அப்புறம் பெங்களூருக்கும் போயிருக்காரு. அங்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கிற சென்டர் ஃபார் நானோ சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங், அதாவது சென்ஸ்க்கும் அடுகோடியில இருக்கிற பாஷ் கேம்பஸ்க்கும் விசிட் பண்ணாரு. சூப்பர். இந்த விசிட்ல ஏதாவது முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சா? ஆச்சு. மொத்தம் 19 MOUs அண்ட் ஜாயிண்ட் டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் இன்டென்ட், அதாவது JDOIs சைன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிரீன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்ட்னர்ஷிப் GSDPக்கு கீழே ஜெர்மனி 1.24 பில்லியன் யூரோஸ் ஃபண்ட் பண்றதுக்கு கமிட் பண்ணிருக்காங்க. 1.24 பில்லியன் யூரோஸ், அது பெரிய தொகையாச்சு. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் ஜெர்மனி வழியா டிராவல் பண்ணும்போது இனி வீசா ஃப்ரீ டிரான்சிட் வசதி இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் அகமதாபாத்ல ஜெர்மனி ஒரு ஆனரரி கான்சுலேட்டையும் ஓபன் பண்ணிருக்காங்க. கிரேட் நியூஸ் ஃபார் டிராவலர்ஸ். சரி, அடுத்த நியூஸ் என்ன? அடுத்தது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பத்தி தான். யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் பவர் செக்டருக்கான ரெகுலேட்டரி அஃபேர்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை IIT டெல்லியில தொடங்கி வச்சிருக்காரு. பவர் செக்டருக்கா? அப்போ இதோட நோக்கம் என்னவா இருக்கும்? நம்ம நாட்டோட பவர் செக்டர்ல ரெகுலேட்டரி கெப்பாசிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்றது தான் இதோட எய்ம். இது IIT டெல்லி, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் CERC அண்ட் கிரிட் கண்ட்ரோலர் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது கிரிட் இந்தியா, மூணும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. காட் இட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸா? நெக்ஸ்ட், நம்ம யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்தியாவோட முதல் ஓபன் சி மரீன் ஃபிஷ் ஃபார்மிங் ப்ராஜெக்ட அண்டமான் சீல தொடங்கி வச்சிருக்காரு. ஓபன் சி ஃபிஷ் ஃபார்மிங்கா? அப்படின்னா கடலுக்கு நடுவுல மீன் வளர்க்கறதா? சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதேதான். இந்த ப்ராஜெக்ட மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அதோட டெக்னிக்கல் ஆமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜியும் சேர்ந்து செயல்படுத்துறாங்க. இதுல மரீன் ஃபின் ஃபிஷ் அண்ட் சீவீட், அதாவது கடல் மீன்கள் மற்றும் கடல் பாசிகளை ஓபன் சீல வளர்ப்பாங்க. இதனால சயின்டிஃபிக் இனோவேஷனையும் மீனவர்களோட வாழ்வாதாரத்தையும் இணைக்க முடியும். சூப்பர் இனிஷியேட்டிவ். அங்க வேற எங்கேயாவது விசிட் பண்ணாரா? ஆமா, மகாத்மா காந்தி மரீன் நேஷனல் பார்க்குக்கும் விசிட் பண்ணாரு. இந்த பார்க்க 1983ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது நம்ம கண்ட்ரில இருந்த முதல் மரீன் பார்க்ஸ்ல ஒன்னு. மொத்தம் 15 தீவுகளை கொண்டது. ஓகே, அடுத்தது என்ன? யூனியன் மினிஸ்டர் அமித் ஷா குஜராத்ல மன்சா முனிசிபாலிட்டிக்கு கீழே 629 கோடி மதிப்புள்ள வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலதை திறந்து வச்சிருக்காரு. 629 கோடி பெரிய ப்ராஜெக்ட்ஸா இருக்குமே. என்னென்னு சொல்லுங்க. ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ், மன்சா அண்டர்கிரவுண்ட் சீவரேஜ் சிஸ்டம், ஒரு புது ஃபயர் ஸ்டேஷன், இதெல்லாம் இனாகிரேட் பண்ணாரு. அப்புறம் அகமதாபாத் பக்கத்துல பார்மா அகாடமி ஃபார் குளோபல் எக்ஸலன்ஸ், அதாவது பேஜுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. பேஜா? புதுசா இருக்கே. ஆமா, இந்தியன் பார்மா அலையன்ஸ் அதோட 25 வருஷத்தை மார்க் பண்றதுக்காக இதை ஆரம்பிக்கிறாங்க. இதுக்காக IPA கம்பெனிஸ் $50 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. இம்ப்ரெசிவ். வேற ஏதாவது முக்கிய அடிக்கல் நாட்டு விழா?
இருக்கு, இது ரொம்ப முக்கியம். இந்தியாவோட முதல் ஹைடெக் பயோசேஃப்டி லெவல் 4 அதாவது BSL-4 லெபார்டரிக்கு காந்தி நகர்ல இருக்கிற குஜராத் பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர்ல அடிக்கல் நாட்டியிருக்காரு. BSL-4 லேபா அப்படின்னா? BSL-4னா மிக மிக ஆபத்தானதுமான வைரசஸ் அண்ட் பேத்தஜன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கான ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சேஃப்டி கொண்ட லேப். இது இந்தியால 2வது BSL-4 லேப். முதல் லேப் பூனேல இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜில இருக்கு. வாவ், தட்ஸ் a huge step for our country's research capabilities. சரி, இப்போ எக்கானமி பக்கம் போலாமா? போலாமே. மூடிஸ் ரேட்டிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2026க்கான இந்தியாவோட GDP growth-ஐ 7.3%-ஆ ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. 7.3%, that's a strong number. இப்போ பேங்கிங் நியூஸுக்கு வருவோம். RBI பேங்க் ஆஃப் பரோடாக்கு ஒரு இன் பிரின்சிபல் அப்ரூவல் கொடுத்திருக்கு. அவங்களோட எக்ஸிஸ்டிங் பேங்க் பிரைமரி டீலர் பிசினஸை ஒரு தனி ஸ்டாண்டலோன் பிரைமரி டீலர் சப்சிடரியா மாத்துறதுக்கு தான் இந்த அப்ரூவல். பிரைமரி டீலர்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை விக்கிறவங்க தானே. சோ இப்போ அது ஒரு தனி கம்பெனியா செயல்படும், அவ்வளவுதானா? கரெக்ட். அடுத்த பேங்கிங் நியூஸ் கர்நாடகா பேங்க் பத்தினது. அவங்க கர்நாடகா கவர்மெண்டோட கஜானே 2 அதாவது K2 ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கூட இன்டிகிரேட் பண்ணிருக்காங்க. இதனால என்ன பெனிஃபிட்? இதனால கர்நாடகா பேங்கோட நெட் பேங்கிங் போர்ட்டல் மூலமா ஸ்டேட் கவர்மெண்ட் ரெவென்யூஸை கலெக்ட் பண்ண முடியும். கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் இனிமே ஈஸியாகும். ஓகே, இவ்ளோ நியூஸையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு. நீங்க நம்ம ஸ்கோக்லவர் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணலாம். ஆமா நண்பர்களே, அதுல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்குறதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, பாட்காஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? டிஃபென்ஸ் நியூஸ்ல என்ன இருக்கு? DRDO ஒரு ஃபுல் ஸ்கேல் ஆக்டிவ்லி கூல்டு ஸ்கிராம்ஜெட் என்ஜினை வெற்றிகரமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு லாங் டியூரேஷன் கிரவுண்ட் டெஸ்ட். ஸ்கிராம்ஜெட் இன்ஜினா? அது ஹைப்பர்சானிக் ஸ்பீட்ல போறதுக்கு யூஸ் பண்றது தானே? பிங்கோ! மாக் 5 விட அதிக வேகத்துல, அதாவது மணிக்கு 6100 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல ரொம்ப நேரத்துக்கு சஸ்டெயின் பண்றதுக்கு இந்த என்ஜின் ரொம்ப முக்கியம். இந்த டெஸ்ட் 12 நிமிஷத்துக்கு மேல நடந்திருக்கு. ஹைதராபாத்ல இருக்கிற DRDL ஃபெசிலிட்டில தான் இந்த டெஸ்ட்டை நடத்துனாங்க. இன்கிரெடிபிள் அச்சீவ்மெண்ட் ஃபார் DRDO. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் ஆர்மி அவங்களோட முதல் மிலிட்டரி சிவில் ஃபியூஷன் எக்ஸசைஸை நடத்தி முடிச்சிருக்காங்க. இதுக்கு பேரு சஞ்சா சக்தி. சஞ்சா சக்தியா? எங்க நடந்துச்சு? பூனேல இருக்கிற கட்கி மிலிட்டரி ஸ்டேஷன்ல நடந்துச்சு. இந்த எக்ஸசைஸ்ல இந்தியன் ஆர்மி கூட 16 சிவிலியன் ஏஜென்சிஸும் பங்கெடுத்தாங்க. மிலிட்டரிக்கும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நடுவுல சினர்ஜி அண்ட் இன்டராபரபிலிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்றது தான் இதோட நோக்கம். சூப்பர்ப் ஐடியா. இப்போ ஸ்டேட் நியூஸ்க்கு போலாம். இந்தியா AI மிஷன் உத்தர் பிரதேஷ் டெவலப்மெண்ட் சிஸ்டம்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா யூபில கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் ஸ்டேட் லெவல் AI ஸ்கில்லிங் ஈகோசிஸ்டமை உருவாக்குறதுக்கு தான். Largest AI skilling ecosystem in UP. Great for the youth there. ஆமா, இதன் மூலமா யூபில இருக்கிற இளைஞர்களுக்கு ஃபியூச்சர் ரெடி டிஜிட்டல் ஸ்கில்ஸ் கிடைக்கும். இனோவேஷன் ப்ரோமோட் ஆகும், புது வேலை வாய்ப்புகளும் உருவாகும். மொத்தம் 65 டேட்டா அண்ட் AI லேப்ஸை மாநிலம் முழுவதும் நிறுவ பிளான் பண்றாங்க. Excellent. Next up, awards. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அதாவது CSKOCH அவார்ட் 2024 வின் பண்ணிருக்காங்க. C.கா? எதுக்காக இந்த அவார்டு? அவங்களோட இன்னோவேட்டிவ் செல் பிராட்காஸ்ட் சொல்யூஷன் CBSக்காக தான். இந்த அவார்ட் ரீசோர்சிங் விக்சிட் பாரத் என்ற தீம்ல நடந்த 104th SKOCH சமிட்ல கொடுத்தாங்க. இந்த CBS டெக்னாலஜி தான் நமக்கு எமர்ஜென்சி அலர்ட்ஸ், ஃப்ளட் வார்னிங்ஸ் எல்லாம் மொபைல்ல வருது இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கு. ஓ, a very useful technology. சரி, இப்போ ஸ்போர்ட்ஸ்குள்ள ஜம்ப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் நியூஸ். செனகல் 35th ஆப்பிரிக்கா கப் ஆஃப் நேஷன்ஸ் அதாவது AFCON 2025 டைட்டில வின் பண்ணிருக்காங்க. ஃபைனல்ல ஹோஸ்ட் நேஷன் மொராக்கோவை 1-0 என்ற கணக்குல தோற்கடிச்சாங்க. வாவ், ஹோஸ்ட் நேஷனையே பீட் பண்ணிட்டாங்களா? ஃபைனல் எங்க நடந்துச்சு? மொராக்கோல ரபாட்ல இருக்கிற பிரின்ஸ் மௌலே அப்துல்லா ஸ்டேடியம்ல தான் நடந்துச்சு. நைஜீரியா 3rd பிளேஸ் பிடிச்சாங்க. இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சது? செனகலோட சாதியோ மானேக்கு பெஸ்ட் பிளேயர் அவார்டும், மொராக்கோவோட பிரஹிம் தியாஸ் டாப் ஸ்கோரர் அவார்டும், மொராக்கோவோட யாசன் போனும் பெஸ்ட் கோல் கீப்பர் அவார்டும் வாங்கினாங்க. மொராக்கோக்கு ஃபேர் பிளே அவார்டும் கிடைச்சது. கிரேட். அடுத்தது கிரிக்கெட்.
ஒரு சோகமான செய்தி. நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் இந்தியாக்கு எதிரான ஓடிஐ சீரீஸை 2-1 அப்படிங்கிற கணக்குல வின் பண்ணிட்டாங்க. அடடா, இதோட சோகம் என்னன்னா இது நியூசிலாந்து அணிக்கு இந்தியன் சாயில்ல கிடைச்ச முதல் பைலேட்ரல் ஓடிஐ சீரீஸ் வின். A historical win for them. Player of the series யாரு? நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் டேரல் மிச்சல் தான் 352 ரன்ஸ் அடிச்சாரு. சரி, அடுத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸுக்கு போலாம். இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் IOA 2 புதிய இனிஷியேட்டிவ்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்னு நேஷனல் ஒலிம்பிக் எஜுகேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் NOEDP, இன்னொன்னு நேஷனல் ஒலிம்பிக் அகாடமி NOAவை ரீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ்ஸ்? இந்தியாவோட ஒலிம்பிக் மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு தான். IOA பிரசிடென்ட் நம்ம PT உஷா NOAவோட பிரசிடென்ட்டாகவும் IOA வைஸ் பிரசிடென்ட் ககன் நராங் டைரக்டராகவும் அப்பாயிண்ட் ஆகியிருக்காங்க. தட்ஸ் அ பவர்ஃபுல் லீடர்ஷிப் டுவோ. சரி, கடைசியா ஆபிச்சுவரி. கேரளா காங்கிரஸோட சீனியர் லீடர் அண்ட் முன்னாள் ராஜ்யசபா MP தாமஸ் குத்திரவட்டம் அவருடைய 80 வயசுல காலவானார். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். வேறொருவர் முன்னாள் இந்தியன் ஹாக்கி பிளேயர் அண்ட் ஒலிம்பியன் தவிந்தர் சிங் கர்ச்சா அவரோட 73 வயசுல காலமானார். இவர் 1980 மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ்ல கோல்ட் மெடல் வின் பண்ண இந்தியன் டீம்ல ஒரு கீ மெம்பர். 2021ல இவருக்கு தியான் சந்த் அவார்ட் கொடுத்தாங்க. another huge loss for Indian sports. சரி, இதோட இன்னைக்கான நியூஸ் முடியுது. வெயிட் போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். எல்லாரும் டெய்லி நைட் 8 மணிக்கு எங்க டெலிகிராம் சேனல்ல நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல கலந்துக்கோங்க. ஆமா, இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான IPL மாதிரி. தினமும் அன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல இருந்து குவிஸ் இருக்கும். மாசம் முழுக்க உங்க ஸ்கோர் கணக்குல எடுத்துக்கப்படும். மாச கடைசியில ஜெயிக்கிறவங்களுக்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. சோ உங்க நாலேஜை டெஸ்ட் பண்ண ரிவார்ட்ஸ் ஜெயிக்க மறக்காம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஃபன் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன்ல சந்திப்போம். Until then, keep learning with Score Clever. Bye. Bye everyone, take care.